எங்கள் தலைவருடைய பேச்சு பயங்கரம். நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. ஃபயர். என்னன்னு சொல்றாங்க? அங்க வச்சாரு, இங்க வச்சாரு, தங்க வச்சாருன்னா கொலை, களவு, பித்தலாட்டம். இதை பாருங்க, இவர் என்ன இப்ப வந்தா தேனாறு பாலாரா ஓடிச்சு. இவர் அடுத்த ஆட்சிக்கு வந்தாதானே, இவர் வரமாட்டார. விஜய் தான் இதை வந்துட்டாரப்பா. அடுத்த முதலமைச்சர் விஜய். தமிழகமே அதிரும். இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி இந்த கட்சியே வேணாம். இந்த கட்சியை ஒழிக்க வேணும். இந்த எலெக்ஷன் எப்படா வரும், தளபதிக்கு ஓட்டு போடணும், தளபதி 2020 முதலமைச்சராக உட்கார வைக்கணும்னு சொல்லி நாங்கள்லாம் ரொம்ப 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 ஆர்வத்தை இருக்கோம். லியோ பார்க்கணும் நாங்கள் இன்னைக்கு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒளி விடுங்க. வெற்றிகரமாக பயங்கரமாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி பொதுக்குழு கூட்டம். எங்கள் தலைவருடைய பேச்சு பயங்கரம். நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. ஃபயர். அதான் என்ன இருந்தாலும் தலைவர் பேசுனா ஒரே ஒரு வார்த்தை பேசினா அதான் ஃபயர். சுற்றுப்பயணம் பற்றி சுற்றுப்பயணம் வந்து என்ன அது தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மக்களுடைய ஆதரவோடையும் எங்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலர் அனைவருடைய ஆதரவோடையும் மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் தெளிவான ஒரு விஷயங்களை எங்களோட தலைவர் சொல்லியிருக்கார். என்னென்னா, அடுத்து வர்ற தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் திமுகவுக்கு எதிராக நிற்போம், அதே இதில் ஒன்றிய பாஜக அரசுக்கும் எதிராக நிற்போம்ன்ற தெளிவாக எல்லாருக்கும் எடுத்துரைத்திருக்கார். அடுத்து வர தேர்தல் எப்படி பணியாற்றும்னு சொல்லியிருக்கார். இந்த அரசு எவ்வளவு இடையூறுகள் செய்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாலும் எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய நிர்வாகிகள் பணியாற்றுவார்கள். எல்லாத்தையும் தாண்டி 26 தேர்தல் எங்களுக்கு வெற்றிகரமான தேர்தலாக அமையும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படின்றாரு. இன்னைக்கு 4 வருஷத்தில் பெண்கள், குழந்தைகள், மகளிருக்கு பாலியல் வன்முறை இதெல்லாம் நடந்த துயரங்கள் எல்லாரும் பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் எதிர்த்து கண்டிப்பாக இதுக்கான ஒவ்வொரு தீர்மானத்திலும் இது என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக மக்களுடன் கண்டிப்பாக கடைசி வரை துணை நிற்பார் எங்களுடைய தளபதி அவர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற தமிழக சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஒரு மாற்றம் அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்களும் அதை எதிர்நோக்கி தான் காத்திருப்பாங்க. சார், சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, அதை பற்றி ஏதாவது இல்லை, அதெல்லாம் அதோடைய அறிவிப்புகள்லாம் பின்னாடி எங்களுடைய பொதுச்செயலர் வாயிலாக கண்டிப்பாக வரும். மற்ற திட்டங்கள் எல்லாமே சீக்கிரம் அறிவிப்புகள் வரும். அறிவிப்பு இல்லாமல் இல்லை, எல்லாமே கண்டிப்பாக சீக்கிரம் வரும் அறிவிப்புகள். பொதுக்குழுவில் இப்போ தீர்மானங்கள்லாம் நிறைய நிறைவேற்றிருக்காங்க. அதை வச்சு நாங்கள் அடுத்து எங்கள் தளபதி கட்சியில் இறங்கி மக்களை சந்திக்க போகிறாரு. அதை நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு பார்த்துட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2026 எங்கள் தளபதி சிஎம்மாக உட்கார வைக்கிறவரை எங்களோட ஒர்க் டே நைட் பார்க்காம ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் ஆர்வமாக எதிர்கொண்டிருக்கிறோம். முதல் பொதுக்குழு இது நாங்கள் எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருந்தோம். நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. நடந்து முடிஞ்ச உடனே இன்னும் எங்களோட எதிர்பார்ப்பு, எங்களோட ஒர்க்கு செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஐயா, இந்த 2 அரசியலும் சூப்பர் ஜவான்க மாதிரி பண்ணுறாங்க. இதில் கூட்டி கழித்து பார்த்தா எல்லாத்துலேயும் நம்பர் 1 எதுன்னு இப்போ மக்களுக்கு நிறைய தெரியும். நாங்கள் சொல்ல வேணாம். அம்மா ஆட்சியில் சொல்லாமல் செஞ்சவங்க. இவர் சொல்லிவிட்டு செய்யாதே, செஞ்சேன், அங்கே செஞ்சேன், இங்கே செஞ்சேன், அங்கே வச்சேன், இங்கே வச்சேன், பித்தளை மாற்றி வேலையில் நம்பர் 1. என்னன்னு சொல்கிறாங்க? அங்கே வச்சாரு, இங்கே வச்சாரு, தங்க வச்சாருன்னா கொலை, களவு, பித்தலாட்டம். இதை பாருங்க, இவர் என்ன இப்போ வந்தா தேனாறு பாலாரா ஓடிச்சு. எங்கேயா தேனாறு பாலாறு ஓடிச்சு? ரத்தாறு ஓட வைக்கல இன்னும். அதனால தான் அந்த கவுண்டர் இந்த கவுண்டரில் அங்கே ஓடுது ரத்தம். ஆறா ஒன்றா வீணாக போயிடுவாங்க மக்கள். இந்த கொஞ்சம் நஞ்ச கூட நமக்கு கிடைக்காது. கற்ற வரைக்கும் லாபம் சுருட்டிக்கலான்றாரு.
இந்த மது விலக்குன்றோம். மதுவை விலக்கலைன்னா இவங்களே விலகி போயிட்டு இருக்கணும் எல்லா கட்சியும். இங்கே எல்லாரும் மதுவை பற்றியே சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் உண்மையிலே மது குடிக்காதவங்கன்னு கையை தூக்கணும், ஒருத்தரும் தூக்க மாட்டாங்க. அதில் நான் மட்டும் நல்லா தூக்குவேன். நானும் இப்போ பொம்பளைங்க கூட குடிக்கிற ஆளுங்க இருக்கிறதுலையே, ஆம்பளைங்க தானே இல்லை. நான் உங்களை மட்டும் தவறாக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க வேணாம். இதனால தான் அனைத்து கட்சிக்காரங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இதில் தான் கோடி கோடியாக வாழ்ந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, கொள்ளடிக்க முடியுது. அதனால் இவங்க யார் எது சொன்னாலும் மதுவை யாராலையும் விளக்க முடியாது. இவர் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் தானே, இவர் வரமாட்டார். விஜய் தான் இதை வந்துட்டாரப்பா. அடுத்த முதலமைச்சர் விஜய். அடுத்த ஆட்சியில் இவர் அத்தை பண்ணுறேன் இத்தை பண்ணுறேன் எதுவும் சொல்லலை. இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க பார். அதை சுருக்காமல் மிகைப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது பொதுமக்களின் ஆசை. என்ன இந்த இது இருக்கிற அனைத்து மாணவ செல்வங்கள் இந்த ஒரு தடவை எல்லாரும் என்ன நடிகர்களுக்காக வந்துட்டாங்க. ரஜினி பாருங்க, இதோ வரேன், இதோ வருது, புலி வருதுன்னு புளியும் வரல, ஒரு புழுவும் வரல, அவர் ஒதுங்கிட்டார். அது போனால் போதும். இவர் சொல்லாமே நின்னார்னா இவருக்கு ஒரு வில் பவர் இருக்குது. அந்த பவருக்காக நீங்கள் ரைட்டன் மாதிரி கையை கொடுக்க தயாராக இருக்கீங்க. நீங்கள் தயாராக இருக்கிறத விட இந்த மக்கள்கிட்ட இந்த உண்மையான நற்செய்தியை சேர்த்திங்கன்னா, ஒரு ஆள் சேர்த்தாவே அவர் வெற்றியாளர் தான். அடுத்த முதலமைச்சர் கண்டிப்பாக விஜய் வருவார்ன்றது தான். அங்கே நாங்கள் போகிற இடமெல்லாம், நான் சோஷியல் சர்வீஸ் செக்ரட்டரி, வில்லிவாக்கம் தொகுதி. என் பேர் ஆர் ரமணி, 77 வயது. இப்போவும் இந்த அளவுக்கு இருக்கேன்னா நான் 27 எந்த அளவு இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இவர் வந்துடுவார். நீங்கள் எல்லோரும் இங்கே எவ்வளோ பெரிய சந்தோஷத்தில் உள்ளே போக முடியும்னாலும் வெளியிலாவது சந்தோஷமாக இருக்கீங்க. எனக்கு உள்ளே போகலேன்னு வருத்தம் இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் வருத்தம் இல்லை. உள்ளே போன மாதிரியே இப்போ இது போய் சேரப்போகுது மக்கள்கிட்ட. புரியுதா? அனைத்து பேரும் இதுக்கே எங்கே போனால் அப்படி இப்படின்னு என்ன கேள்வி கேட்பாங்க. வணக்கம், நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்கு கிழக்கு மாவட்டத்திலேருந்து வரேன். அரூர் சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளர் நான். இன்றைக்கி நாங்கள் இந்த மீட்டிங்க்கு வரும்போது, இந்த செயற்குழு மீட்டிங்க்கு வரும்போது நாங்கள் என்ன நினச்சிட்டு வந்தோம்னா, இது வரைக்கும் நாங்கள் முழுசாக எதையுமே செஞ்சு முடிக்கல. எல்லாமே ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செஞ்சோம். ஏன்னா தளபதியோட முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதாவது அவரோட வாய் திறந்து பார்த்துக்கலாம் இறங்குங்கன்ற வார்த்தை எங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி இந்த செயற்குழு மீட்டிங்கு வந்ததுக்கப்புறம் அப்பாவாவது அண்ணனாவதுதோ வந்துட்டோன்ட்டு நாங்கள் 2026 எங்கள் ஆட்சியை தவிர எங்கள் அண்ணாவை நாங்கள் முதலமைச்சராக உட்கார வைக்கிற வரையும் நாங்கள் ஓய மாட்டோன்றதை இந்த இதெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒய் ப்ரோ, வாட் ப்ரோ, ராங் ப்ரோன்ட்டு எங்கள் அண்ணா பேசுகிறத அந்த குத்தி பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இன்றைக்கி செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் என்னங்க வேணும்? இதை போதும் எங்களுக்கு, இந்த வார்த்தை போதும். 2026 எங்களை தவிர யாருமே ஆட்சியில் இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் அவர் இல்லாமல் கிடையவே கிடையாது, ஆட்சியே கிடையாது. அவர் மட்டும்தான். அவர் இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாது. அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். அவர் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு உயிரோடவும் உருப்படியாகவும் இருக்கும். அவர் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை. அவர் முதலமைச்சர், அவங்க பையன் துணை முதலமைச்சர், அவங்க ஃபேமிலியாக போயிட்டு இருந்தால் நாங்கள்லாம் என்னங்க பண்ணுறது? நாங்கள் என்ன பண்ணுறது? மாடு ஓட்டிட்டு போட்டோமா? ஆட்சி எல்லாருமே கொடுக்கணுங்க. எல்லா மக்களுக்கும் அதிகாரம் கொடுக்கணும். எங்கள் தளபதி கொடுத்துருக்காரு, எல்லா மக்களுக்கு அதிகாரம் கொடுத்து தான் இப்போ உட்கார வச்சுருக்காரு. அவர் பதவி கொடுத்து எங்களை அழகை பார்க்குறாரு. அழகை பார்க்கறது இல்லை, வேலை செய்யுங்கன்னு வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பு கொடுத்துருக்காரு. அதுதான் ஆட்சி. டிவிக்கே இனிமேல் படிப்பு எல்லாமே டிவிக்கில் வரும். டிவி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. இனிமேல் எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கறதுக்கு எங்கள் ஆளுங்க வருவாங்க. இதே தளபதி. வணக்கம், என் பேர் பிரியா. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட முதலாவது பொதுக்குழு கூட்டம். சரி மாசு, தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச்சு சரி மாசு, சரியான பதிலடி கொடுத்தாரு. இன்னும் 2 மாதத்தில் அவர் களத்தில் இறங்க போகிறாரு. தமிழகமே அதிரும். 2026 will be a year of change for Tamil Nadu, if not whole of India. தென்சென்னை மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கேன், துணை அமைப்பாளர் பொறுப்பில் இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்னென்னா, இன்றைக்கி தமிழகத்தில் ஏன் மொத்த இந்தியாவிலேயே பெண்களை கொள்கை தலைவராக வச்ச ஒரே ஒரு கட்சி
தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், உறுப்பினராக இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கட்சி உள்ளேயும் நிறைய பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க. இது இன்னும் மேற்கொண்டு இம்ப்ரூவ் தான் ஆகும். ஸோ நம்ம தேடிட்டு இருந்த தலைவர், தமிழகம் தேடிட்டு இருந்த தலைவர் இதோ வந்துட்டாரு. என்னை பொறுத்தவரை இப்போ நடக்கிற ஆட்சி ஒன்றுமே நல்லா இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரெயினில் பாதுகாப்பு இல்லை, எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லை. பாலியல் பலாத்காரம் போராட்டங்களும் நிறைய நடந்து கொண்டிருக்கு. இது நோன்பு நடக்கைக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை கொண்டிருக்கிறாங்க. அவர் எனக்கு உயிருக்கு ஆபத்துன்ட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷனிலும் அப்ளிகேஷன் கொடுத்தும் அவரை கொண்டிருக்காங்க. இதுக்கு இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி இந்த கட்சியே வேணாம், இந்த கட்சியை ஒழிக்க வேணும். இந்த மக்கள் நல்லா இருக்கணும்டா, இளைஞர் சமுதாயம் நல்லா வாழணும்டா, பெண்களுக்கு பாதுகாக்கணும்டா. இந்த முறை இந்த பொங்கலுக்கு எந்த இதுவும் செய்யலை, பெண்களெல்லாம் வேணான்ட்டாங்க. கொடுத்த எந்த இதுவும் வாங்க மாட்டேன்றாங்க. வயசு ஆக்களுக்கு பணம் பெறையில, குடும்ப தலைவர்களுக்கு பணம் பெறையில, சொன்ன எதுவுமே நடக்கலை. இந்த ஆட்சியில் பெரிய குழப்பமாக இருக்குது. அதனால தமிழக வெற்றி கழகம் இளைய தளபதி விஜய் தான் கண்டிப்பாக வர வேணும். அவர் தான் வரணும்னு என்னுடைய கொள்கை. ஆனால் வெற்றியாக நடக்கும். இது ஆறாலும் அழைக்கமா, சுனாமி வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, அந்த ஆண்டவன் வச்ச சட்டம் இதுதான். விஜய் அவர்கள் கண்டிப்பாக வருவார். மக்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், ஆட்சியும் நல்லா இருக்கும், தமிழகம் நல்லா போட்டத்தக்கதான் நடக்கும். அவருக்கு இன்னும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அவர் எத்தனை கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சு போட்டு விட்டுட்டு வந்துக்கிறாண்டா. அவங்க அப்பா அம்மா சொல்லியே வராதவர் இப்போ இறங்கியிருக்காங்கன்னா மக்களுக்கு செய்ய வேணும். இந்த தமிழகத்தில் ஆட்சி சரியில்லை, ரொம்ப மோசமாக நடக்குது. அதை சீர்ந்து நிறுத்தி நல்ல முறையில் செய்ய வேணும்ன்ற ஒரே கொள்கையாக வந்திருக்கிறார். வாழ்கிற கொஞ்ச காலம் அது நல்ல முறையில் மக்களுக்கு நல்ல இது செய்து போட்டு போகணுன்னு வந்திருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவர் டேரெக்டாகவே சொல்லிட்டாருல்ல, 2 பேர் தான் களத்தில், ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கேன்றாரு. டிவிக்கே தான் வின் பண்ணும் கண்டிப்பாக. சுற்றுப்பயணமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா தரப்பு மக்களையும் நீங்கள் போய் ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு ஏரியாவாக போய் பாருங்கள், அங்கே மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் நான் சுற்றுப்பயணமே வராது. சுற்றுப்பயணம் மட்டும் கிடையாது, மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு கண்டறியும் ஒரு களமாக தான் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரையுமே டேரெக்டாக சொல்ல மாட்டாரு. பிஜேபியாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், யாரையும் நேராக சுற்றி காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு ஆனால் அது ஓப்பனாக உடச்சிருக்காரு. அது அவங்களுக்கு தெரியணும்ல, அதாவது சொல்கிறது இவங்கள தான் சொல்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும்ல. சுற்றி காமிக்கிறதுக்கு எதுக்கு, டேரெக்டாகவே சொல்லிடுவோமேன்னு சொல்லிட்டாரு. இது மகளிருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த பொதுக்குழு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா முதல் தீர்மானமே பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் 100%. அதுதான் தளபதியோட இன்டென்ட் இந்த பொதுக்குழுவில் மெயினாக சொல்லியிருக்காரு. அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு வக்ஃபு சட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க, சிறுபான்மையினருக்கு அவங்களுக்கு ஆதரவாக. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக இதில் பார்த்துருக்கோம் எல்லாருமே. நாங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காரு. நான் யாருக்கும் பயப்பில்லைங்கிறதையும் சொல்லியிருக்காரு. மோடி ஆகட்டும், மன்னராட்சி பண்ணுற தளபதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், எல்லாத்தையுமே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தளபதி. ஸோ இதனால் மக்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. ஸ்டாண்டில் வந்துட்டார்ல, மக்களுக்கு இறங்கி வேலை செய்ய போகிறாரு. எந்த போராட்டங்கள்னாலும் அந்த போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் கலந்துக்கும் அப்படின்னுங்கிற ஒரு வாதத்தையும் வச்சுருக்காரு. மாநாடு இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் நடந்துச்சு. அந்த மாநாடு மாதிரி இப்போ இது 2வது மாநாடு மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு நிகழ்ச்சி. தளபதி ஸ்பீச்சு ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த எலெக்ஷன் எப்படா வரும், தளபதிக்கு ஓட்டு போடணும், தளபதி 2024 முதலமைச்சராக உட்கார வைக்கணும்னு சொல்லி நாங்கள்லாம் ரொம்ப 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 ஆர்வத்தில் இருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாதிரி எல்லாரும் நாங்கள் சாப்பிட்ற இடத்துல எங்கள் பக்கத்தில் உட்காந்து தளபதி சாப்பிட்டது இதுக்கு மேலே எங்களுக்கு பெருமை, ஒரு ஒரு உயர்வு. அவரை பற்றி நாங்கள் என்ன சொல்லணும் எங்களுக்கு தெரியல. அவருக்கு நான் ஒரு தொண்டனா, அடிமட்ட தொண்டனா கிடச்சிது. என் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக நான் நினைக்கிறேன். தளபதி ரசிகராக இருந்ததுக்கும் சரி, அவருடைய கட்சி தொண்டனாக்கும் சரி, நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நான் 27 வருஷமாக விஜய்க்கு ரசிகராக இருக்கேன். திண்டுக்கல் மாவட்டம் வந்திருக்கேன். ஃபயராக இருந்தது தளபதியோட ஸ்பீச். எல்லாமே ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பயங்கர ஃபயராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. 2026 நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. டைரெக்டாக சொல்லலான்னு சொன்ன இதுக்கு இன்னைக்கு தலைவர் பதில் சொல்லிட்டார். நாங்கள் தான் தலைவர் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக நம்ம இப்போயே நீ எந்த டவுட்டுமே இல்லை ப்ரோ. 2026 நம்ம தளபதி தான். அதான் எல்லாம் இங்கே தளபதி சொன்ன மாதிரி லியோ பார்க்கணும் நாங்கள் இன்னைக்கு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு சரியான பதிலடி கிடச்சிருக்கோம். கண்டிப்பாக யாருமே ஒரு சினி ஃபீல்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டாமினேட்டும் பண்ணக்கூடாது.
ஆனால் அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் முழுக்க முழுக்க கட்சியில் இறங்கி அவர் நல்லது பண்ணுவார். நாங்களும் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். நாங்கள் 2026 எங்களுக்கு தான். எந்த கட்சி தலைவர் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. மற்றவங்கெல்லாம் இப்போ இவர் பேசுகிற பார்த்தா சினிமா பாணியில் பேசுகிறாரா அந்த மாதிரியா அப்படிலாம் சொல்கிறாங்க. எத்தனை பேர் இப்படி பேசுகிறாங்க, இவ்வளோ போல்டாக பேசுகிறாங்கன்னு தெரியல. இவருக்கு இருக்க துடிப்பு வேறு யாருக்கு இருக்கான்னு கூட தெரியல. இவர் பெண்கள் பாதுகாப்பை பற்றி இன்றைக்கி பேசினார். இதுதான் மெயினாகவே அவர் இருக்க அவருடைய இதுவே அதுவாக தான் இருக்குது. தலைவருடைய இதுவே பெண்கள் பாதுகாப்பு. அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நடந்தது. கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக தலைவர் வருவார். நாங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு, அதை பற்றி அதுதான் இன்னும் ஒரு 2 monthsல அதுக்கு தான் எல்லாம் அதுதான் வரும்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி ரொம்ப இது பண்ணால் ஆனால் சுற்றுப்பயணம் மேற்கொள்வோம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லுவாங்க. வெளில வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எங்கெங்கே வரணும்னு தெரியல. வந்தால் மேபி தெரியும். இப்போ நாங்கள் இந்த மீட்டிங்க்கு இதுக்கு முன்னாடியுமே நான் சொல்லியிருந்தேன், இந்த மீட்டிங்க்கு கூட இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்க முடியல, எல்லாமே பிரச்சனை பண்ணுறாங்கன்ற மாதிரி அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதை ஏன் பண்ணணும்? இப்போ இந்த இதில் அவங்களுக்கு என்ன லாஸ்? நாங்கள் இந்த குழு நடத்துறதுல, பொதுக்குழு நடத்துறதுல ஆளுங்கட்சிக்கோ மற்ற யாருக்கும் என்ன லாஸ்ன்னு எங்களுக்கு தெரியல. ஏன் அது கூட பண்ண மாட்டாங்க? அது எல்லாமே நீங்கள் அவர் சொன்னார். 2026 நாங்கள் தான். வந்து அண்ணன் எங்கள் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பாலமுருகன் தலைமையில் இன்னும் சிறப்புமாக ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கோம், திரும்பியும் செய்வோம். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து தளபதியோட சுற்றுப்பயணம் வந்து மிகவும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அவர் வெளியே வந்துட்டார்னா வந்து மக்களோட இது வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி திமுக பயந்துட்டு தான் இருக்குது. எங்கள் தளபதி வெளியே வந்துட்டார்னா லெவலே வேறு லெவலில் இருக்கும். கூட்டணி கட்சி அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் எங்களை பொறுத்தவரை தளபதி வந்து தனியாக நின்று மாபெரும் வெற்றியை சந்திப்பார். அதுதான் எங்களோட எண்ணமும் செயல்பாடும் அப்படி தான் இருக்குது. மிக்க நன்றி. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் தளபதி வந்து நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க? என்ன விஷயத்துக்காண்டி பேசணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இல்லை, தளபதி ஆல்ரெடி இன்றைக்கி தீர்மானம் நிறைவேற்றுறதுலேயே பார்த்திங்கன்னா பெண்கள் தான். இப்போ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடந்துகிட்ருக்கு. அது வந்து அதையும் இன்றைக்கி தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்கார் தளபதி. அது இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தளபதி என்னென்னா எங்கள் கட்சியில் பார்த்திங்கன்னா மேஜராக ஆண்களுக்கு என்ன எவ்வளோ இது பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் வந்து மெயின் வந்து இப்போ நாங்கள் பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்த்து அதை தீர்மானமாக போட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா இப்போ பறந்த விஷயத்தை பற்றி பேசினா இன்னும் வேலை தான் கேட்குறாங்க. இன்னும் வேறு என்ன விஷயங்கள்? இன்னும் இப்போ சுற்றுப்பயணம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துக்கும் போகிறாரு. இன்னும் வேறு ஏதாச்சும் முக்கியமான விஷயம்? சார் ஒன்றும் இல்லை சார், பரந்தூர் எடுத்துக்கங்க. எத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. எதுவுமே ரீச் ஆகலை. தளபதி போகிறன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் ட்ரெண்டிங். இந்தியா லெவலில் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வந்து முதல்ல இவ்வளோ பேர் போராட்டம் நடத்தினாங்க. யாருன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சதா? பரந்தூர்ன்றது தமிழ்நாட்டில் இல்லை, இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி தளபதி போனார் தமிழ்நாடு ஃபுல்லான்னு சொல்கிறத விட வேர்ல்டு லெவலில் அது ட்ரெண்டிங் ஆனது தான். அது வேங்க வெயில் பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் போகிறேன்னாரு, போகிறதுக்குள்ளே யாரையும் 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்த ஆளுங்கட்சி எங்கள் தளபதி போகிறேன்னொடனே உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து இந்த நாடகத்தெல்லாம் பப்ளிக் நீங்களும் பார்த்துங்க, அவ்வளோதான். இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ 2026 ஒருவேளை தளபதி முதலமைச்சராக வந்துட்டாருன்னா சிறப்பு சட்டம் ஏதாச்சும் ஒரு சிறப்பு சட்டம் ஒன்று நிறைவேற்றணும் அப்படின்னா என்ன சட்டமாக இருக்கணும்? இப்போ இதுக்கு இருக்கிறத தாண்டி இன்னும் சிறப்பாக ஒரு சட்டம் வந்து ஒன்று வேணும். இல்லைங்க, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மது டாஸ்மார்க்கு தான் வந்து ரொம்ப குழந்தை இது எல்லா ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிறதே பார்த்திங்கன்னா வந்து மதுவால் தான். அதனால் எங்கள் தளபதி வந்து உடனே கொண்டு வரணும்னா படிப்படியாக அதை நாங்கள் குறைக்கணுன்றதான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி அதனால தான் நிறைய குடும்பங்கள் நடு ரோட்டில் இருக்குது. இவங்க 1000 ரூபாய் பெண்களுக்கு நிதின்னு கொடுக்குறாங்க, டாஸ்மார்க்கில் ரேட் ஏற்றுறாங்க. பொண்டாட்டிகிட்ட அது குடும்ப தலைவர்கிட்ட கொடுத்து குடும்ப தலைவங்கிட்ட வந்து காசு பிடுங்குறாங்க. சிம்பிள் லாஜிக்கு. இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்க வீட்டுக்கார போய் டெய்லி குடிச்சாருன்னா அதில் இவங்க 50 ரூபா 100 ரூபாய் ஏற்றி அதில் வாங்கிடுறாங்க. அவ்வளோதான். அப்போ சிறப்பு சட்டமாக மது ஒழிப்பு வந்து நீங்கள் ஆமாங்க, மெயின் பிரச்சனை அதுதான். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் நடு ரோட்டுக்கு போகிறது காரணம் என்னென்னா மது. நீங்கள் இப்போ தான் குடும்ப பொம்பளைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, குடும்ப தலைவங்கிட்ட வந்து இப்போ 2000 ரூபா பிடுங்குறீங்க. இது என்ன லாஜிக் இருக்குது இதில்? சரி, டிஎம்கே டிவிகே தான் இருக்க போகுதுன்றாரு 2026. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்னு அந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணியை பற்றி அண்ணா முடிவு எடுத்தாதான். அண்ணாவோட முன்மொழி எங்களோட வழிமொழி, அவ்வளோதாண்ணா. அண்ணா என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் எங்களோட முடிவு. ஆனால் 2026 ஆட்சின்றது அவரோட வாயால் வரணும்னு நினச்சோம், வந்துருச்சு. கண்டிப்பாக அதுக்கான உழைப்பை இன்னையிலேருந்தே நாங்கள் கொடுக்க போகிறோம். தளபதி விஜய் இது வர்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது.
இருக்கிறவங்க எல்லாம் வேஸ்ட் ப்ரோ. பிரதர் இருக்கிறவங்களான்னு கேட்டிங்களா பிரதர்? இப்போ நீங்க ஓட்டு போட்டு தான் வர வச்சிருக்கோம் எல்லாருமே, நீங்கன்னு சொல்ல எல்லாருமே இருக்கிறவங்க ஓட்டு போட்டு தான் ஓட்டு போல பிரதர். நான் நோட்டாவில் தான் போட்டுங்கிறேன். இல்ல 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 எல்லாருமே போட்டு வர வச்சிருக்காங்க. நான் நோட்டாவில் தான் போட்டிருக்கேன். அங்க போய் உள்ள போய் பார்க்குறா யாருக்கு தெரியுது? எல்லாருமே போட்டு தான் வர வச்சோம், எல்லாரும் நல்லது பண்ணுவாங்கன்ட்டு தான் வர வச்சோம். இப்போ தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம விஜய்க்கு சாருக்கு தான் கொடுத்தாகணும், வேற வழி இல்லைங்கள. அதே மாதிரி அவர் நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி தான் பேசியிருக்காரு. 100% பாதுகாப்பு. அவர் வந்து கட்சியில் வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். அவர் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு செக்யூர் ஃபீல் வரும், மற்ற யார்கிட்டையும் வராது. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதர் கட்சியில் ஓட்டு போட்டோம், எல்லாருமே போட்டிருக்கோம். இவர் வரல, இவர் இருந்த வரைக்கும் இவர் எப்போ வருவாருன்னு தான் வெயிட் பண்ணோம். இவர் வந்துட்டார், நாங்கள் இவருக்கு தான் 100% உழைப்போம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க தான் நாங்களாம். ஒரு லேடி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு இன்ஸ்பயர் ஆனவங்க தான். இவரை வந்து இவர் எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணோம். வந்தார், தரமாக செய்கிறாரு, இன்னும் தரமாக எதிர்பார்க்குறோம், இன்னும் செய்வாருன்னு நம்புகிறோம்.